எங்கே இவன் ஃபுல் சாங் பாட போகிறான்னா அண்ணா கட் பண்ணார் என்ன. நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அந்த ஹார்மோனியம் இல்லைன்னா இளையராஜா மியூசிக் டைரக்டர் ஆயிருக்க முடியாது. இன்றைக்கி மத்தியானம் பேசிகிட்டு இருந்தோம், அண்ணன் நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த ஹார்மோனியம் இல்லைன்னா இளையராஜாவுக்கு இசையமைக்கும் தன்மை வந்திருக்குமா, அதுதான் பேசினேன் அவர்கிட்ட. அந்த ஹார்மோனியம் அண்ணா வாங்கி வைக்கலைன்னா, நீ இதை திருட்டுத்தனமாக வாசிக்கலான்னா உனக்கு பாட்டு எழுதக்கூடிய பாட்டு இசையமைக்கக்கூடிய திறமை வந்திருக்குமா. அது ஹார்மோனியம் இல்லைன்னா நமக்கு பாரதி ராஜா பக்கத்தில் நாடகம் போட்டு நம்மளை வாசிக்க வச்சுருப்பாரு. சரி, அவரை தொடர்ந்து நம்ம ஹார்மோனியத்தை தூக்கிட்டு சென்னைக்கு வந்தோம், இதை நாடகங்களுக்கு வாசித்தோம். இந்த ஹார்மோனியத்தினால வந்து பஞ்செண்ணம் பார்வைப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அந்த ஹார்மோனியத்துக்கு தான் நான் வளர்ந்துருக்கோம், ஹார்மோனியத்தினால தான் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். உடனே வந்து நிஜமாகவே அது அண்ணன் கையில் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஹார்மோனியம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன சேர்த்தேன்னா, அப்படி கிடைத்த இளையராஜாவால் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நான் செந்தூர பூவேங்கிற பாட்டு எழுதி நானும் இந்த பக்கத்தில் பெருசாக வரக்கூடிய ஒரு ஆள் ஆகிறேன்னு சொன்னால் அது என்ன பெருமை. அந்த ஹார்மோனியத்தினோட கதை தான் இது. ஒரு ஹார்மோனியத்தின் கதைன்னு ஒன்று எழுத போகிறேன் நான். அதுதான் இந்த கதை. ஹார்மோனியத்தின் கதைன்னு சொல்லி போட்டு கங்கேம்பரன் ஒரு ஆள் வந்திருக்க முடியுமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுன்னு ஒரு ஆள் வந்திருக்க முடியுமா, பிரேம்ஜின்னு நம்மளுக்கு இதெல்லாம் ஈஸி தான் சொல்கிறக்கூடிய அந்த மாதிரி ஆளை பார்த்துருக்க முடியுமா, யுவன் சங்கர் ராஜாவை பார்த்துருக்க முடியுமா, கார்த்திக் ராஜாவை பார்த்துருக்க முடியுமா, பவதாரணியை பார்த்துருக்க முடியுமா சொல்லி அண்ணன்ட்ட சொல்லி இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டே இருந்தால் பவதா கூட வந்திருக்கிறாங்க. அப்படியே அந்த ஹார்மோனியத்தால் வளர்ந்த இந்த குடும்பத்தினுடைய அவர்களையும் இப்போ மேடைக்கு அழைக்கிறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தருணத்தில் இசை இளவரசன் யுவன் சங்கர் ராஜா அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம் இது. அவரோடு சிங்கிங் நைட்டிங்கல் பவதாரணி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பஞ்சு அருணாச்சலம் சாரோட ஒர்க் பண்ணின அந்த அனுபவம் குறித்து நீங்கள் சில வார்த்தைகள் இந்த தருணத்தில். எல்லாருக்கும் வணக்கம். இறைவனால் தடை போட்ட ஒரு விஷயம் வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது. அதே மாதிரி இறைவன் கொடுத்த விஷயத்தை யாராலையுமே தடை போட முடியாது. இது வந்து அப்பாவுக்கு வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், அவ்வளோதான். அதே மாதிரி பஞ்சோங்களோட நான் வந்து நிறையா இன்ட்ராக்ட் பண்ணதில்லை, பட் வீட்டுக்கு வருவாங்க, நான் பார்த்துருக்கேன் எவ்ரி திங். பட் ஒன் திங் ஐ சார்ட் ஆஃப் லேர்ன் ஃப்ரம் ஹிம் அப்படின்னா, ஹீஸ் அ ஸ்டார் மேக்கர். ஹீஸ் மேட் மை டேட் so many stars. ஹீஸ் ஆல்வேஸ் கிரவுண்டட். எதுவுமே தலைக்கு ஏறினதே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. அவங்க யாரையும் திட்டி கூட நான் பார்த்ததில்லை என் லைஃப்பில். அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி யங்ஸ்டர்ஸ் லேர்ன் ஃப்ரம் தெம். அப்படி என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பூவெல்லாம் கேட்டுப்பார் ஒர்க் பண்ணும்போது பஞ்சோங்கில் நான் அவ்வளோ மீட் பண்ணல. வசந்த் சார் தான் வந்து கூடிய இருந்து ஒர்க் பண்ணி டியூன்ஸ் எல்லாம் வாங்கினார். ஸோ அப்படி தான் நடந்தது. சூப்பர் சூப்பர் சார். அண்ட் அப்படி கேட்டுட்டோம், பூவெல்லாம் கேட்டுப்பார்ல எங்களுக்காக அந்த ஏதாவது ஒரு பாடல், சென்யூரிட்டா. இரண்டு வரிகள் உங்களோட குரல்ல. நீங்க இருக்க இடத்துல பாட சொல்லலாமா, அவங்க கோச்சுக்குவாங்க. லிரிக்ஸ் மானிட்டர். பகலா குளிரா மலையா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்யுதடி, என்னை ஏதோ செய்யுதடி, காதல் இதுதானா, சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம், கொஞ்சம் நீ வந்து கோர்த்தால் இன்பம், மழையின் முதலன் பெண்ணின் நிழல் ரெண்டு ரகசியம்தானா, கனவிலேனும் சொல்லடி பெண்ணே காதல் நிஜம்தானா, இரவா பகலா குளிரா மழையா. Thank you. Wow, thank you, thank you, thank you, thank you, thank you. What a vibe! Watch it only on BS Salute.